படத்தை கொண்டாடணுன்றீங்க, கொண்டாடுறேன் சரி. காங்கிரஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி அவ்வளோ ஒரு 500 பேருக்கு மேலே சுட்டு கொள்றதுக்கு காரணமாக இருந்தது காங்கிரஸை புறக்கணிப்போம். ஓகே, நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சொல்லுங்களேன். 65 மிக பெரும் இனப்படுகொலை மாதிரி இங்கே நடந்தது பாருங்க. அந்தந்த மண்ணை சார்ந்தவன் ஆளும்போது அந்த வழி தெரியும். ஒரு பொது எதிரியாக ஒருத்தன் வரும்போது எல்லாம் சேர்ந்து தான் அடிக்கிறாங்க. அவர் எப்படி வைக்க சொன்னார், நமக்குள்ளே அடிச்சுக்கலாம், வேஷ்டி கிழிச்சிக்கலாம், ஆனால் தமிழ் தேசியன்னு பேசிட்டு வரலாம், விட்டுறாதீங்கிற மாதிரி நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம்னு சொல்ல வரேன். மாபெரும் மனிதன் காமராஜரை அப்படி தொடச்சி போட்டதுக்கான காரணம் அந்த பொறி எது அமைஞ்சதில்லை உங்களுக்கு, புரட்சி, ஒரு மாற்றம். அதுதான் இந்திய எதிர்ப்பு. அது போல் வரும். 2009 ஒரு மாற்றம் வந்தது. அன்னைக்கு காலமும் சூழ்நிலை சரியில்லை. என்னை போலவே சட்டை போட்டுக்கிட்டு, என்னை போலவே தலை வாரிக்கிட்டு, என்னை போலவே உடுப்பை உடுத்திக்கிட்டு, என்னை போலவே வேஷம் போட்டுக்கிட்டு, என்னை போலவே அழுது கண்ணீர் விட்டுக்கிட்டு, கூடவே அந்த முதுகில் குத்துன துரோகம் 2009. அடையாளம் தெரியல. இப்போ அடையாளம் தெரிந்த ஒரு அரசியலுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். திமுக போட்ட பிளான் ஆக்சுவலாக இதுலையா நம்ம புஷி ஆனந்த், அவருக்கு கூட இருக்கக்கூடிய இவர் இன்னொருத்தர் பேர்னா ஆதவ, இந்த போஸ்டிங்கில் எல்லாம் திமுக பேரில் தான் உள்ளே போனது. நோக்கம் என்னென்னா விஜயை வந்து தனியாக போட்டியிட வச்சு இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு போயிடாமல் இவருக்கு வந்து விழணும். இது வந்துட்டு அறிவாலயத்தில் மேலே வந்துட்டு தலைவரோட மனைவி பேரம் பேசிட்டு இருந்தாங்களே, பேரம் பேசி கத்தியை வச்சு கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி சிபிஐ என்கொயரி, அது 2G புரியுதில்ல, கீழே சீட் பேரிங் நடத்துனீங்களா, அதே தான் போகும் நடக்குது. இந்த திராவிடம் ஒரு 75 ஆண்டுகளாக இந்த தாழ்த்தப்பட்டவர்னு அவங்க தான் சொல்லுவாங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நாங்கள் அதையே தான் இவர்களும் பேசுகிறாங்க, தலித் தலைவர். அப்புறமா வந்துட்டு அதுலேயே ஒரு சீர்திருத்தன்ற பேரில் ஆதி திராவிடர்கள். சரி, இந்த சமூகம் ஆதி திராவிடம். கருணாநிதியில் வந்துட்டு பாதி திராவிடம் இருக்குதா, சின்ன மேலம். நான் அப்படி சொல்கிறது தப்பா நினைக்க, அவருக்கு சமூகம் நான் சொல்லலை, வைகோ சொல்லியிருக்கிறார். கட்டமலை சீனிவாசன் வச்ச பேர், அதைத்தான் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். சீமான் அதை கொச்சப்படுத்துறாரு. இதுக்கு பேசுறியே, அவங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்தியானா கேட்டால் கொடுக்க முடியும். பிளாஸ்டிக் சேரை கொடுக்குறீங்க. தலைமைக்கு ஒரு போட்டி நடக்கும், குடும்பத்துக்குள்ளேயே ஒரு விரிசல் ஏற்படும். கனிமொழி அந்த இடத்த அடையிறதுக்காக போவாங்க. அப்போ கட்சியில் பாதி பேர் வந்து அவங்கள பேக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையான தியரி, இல்லை சும்மா வந்து எல்லாரையும் குழப்பத்துக்கு தெரியல. குழப்பறதுக்குள்ள உள்ள ஒரு இது நடந்துக்கிட்டே இருக்கு. முருகன் திருநெல்வேலி பாபநாசன் கேட்டிருக்காரு, ஐயா, தமிழ்நாட்டை சுரண்டி கொளுத்த திருடர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசம் பேசும் நல்லவர்களிடம் ஒற்றுமை இல்லையே, ஏன்? தமிழ் தேசிய ஊடகங்களின் கூட்டமைப்பு என்று ஒரு அலுவலகம் வேண்டும். அதை ஐயா மணியரசன் திறந்து வைக்க அண்ணன் சீமான் குத்துவிளக்கேற்ற வேண்டும். இதை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். இது காலத்தின் கட்டாயம் கூட. அலுவலகத்தில் வாரம் ஒரு முறை ஆளுமைகளை கூடி அதிகாரத்தை கைப்பற்றுவதை பற்றி மட்டும் பேச வேண்டும். மற்ற முரண்களை பின்னாடி பேசிக்கொள்ளலாம். என் தீராத ஆசையான ரொம்ப ஒரு அழகான ஒரு கரெக்டு. குத்துவிளக்கு ஏத்துறதா சொல்லியிருக்கிறாரு. நமக்கு குத்துவிளக்கு ஏத்திட்டு போயிடுவாங்க. என்ன எனக்கு புரியல, நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காரு. இல்லை, இதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம். முதல் கட்டமாக ஒரு கொஞ்சம் சீனியர்கள்லாம் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். கார்ட்டூனிஸ்ட் பாலா, விஸ்வா, நாங்கள் இன்னொரு 4-5 பேர் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். அடுத்தடுத்து ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது எனக்கு எந்த பதவியும் வேணால், நான் வந்து கைட் பண்ணுறேன், அடுத்த இருக்க ஜென்ரேஷனில் வந்து பொறுப்பில் போட்டு ஆக்டிவாக வைக்கலாம் அப்படின்ற வரைக்கும் பேசணும். அப்புறம் அடுத்த முயற்சி எடுக்கிறப்ப ஆளுக்கால ஒரு காரணங்கள் ஆளுக்காது வேற வேற திசை நோக்கி இப்படி இருக்குது. ஆனாலும் முயற்சி இருக்குது. இப்போ விஸ்வா பாலா பிரச்சனை இல்லை, மற்றவங்க கிட்ட பேசும்போது சில சிக்கல்கள் இருக்குது, அதை பேச முடியல. ஆனால் அவர்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. எல்லா இடத்துலையும் முரண்பாடு இருக்கும், எல்லா இடத்துலையும் கருத்து. இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்றப்ப தமிழ் தேசியர்கள் வேற வேற விஷயங்களை பேசிட்டு விமர்சனம் பண்ணாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு பிரச்சனை நின்று அடிக்கிறாங்கல்ல. அவருக்கு தெரியல, அது ஏதோ சண்டை போட்டுட்டு பகையா தான் இருக்கு. உதாரணத்துக்கு பராசக்தி படம் வந்தது, எல்லாருமே பேசினாங்க. எனக்கே இங்க தமிழ் தேசியத்துக்குள்ள நிறைய முரண்பாடு. சில தமிழ் தேசியர்கள் என்ன கண்டா பிடிக்காது, என்ன பகையா பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க, விமர்சனம் பண்ற வெறுப்பா பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க, ஒரே ஒரு கட்சியை மட்டும் ஆதரிச்சுட்டு இருக்கிறாரு, ஒரே ஒரு இப்படி பேசுறவங்கலாம் இருக்கிறாங்க. ஓட்டு அரசியல் இது ஒன்று தானே இருக்குது இப்போதைக்கு அப்படின்றது என்னுடைய இது. மக்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. இது வந்து திரும்ப கீழே போயிடக்கூடாதுன்னு ஒரு கவலை நமக்கு இருக்குது. காலங்காலமாக இவனே தான் இருந்துகிட்டு இருக்குமே, இன்னொன்று வரட்டுமே மாற்ற தமிழ் தேசியத்தில் அப்படின்ற எண்ணத்தில் நான் பேசுகிறேன். ஆனாலும் ஒரு பிரச்சனை முரண்பாடு இருந்தாலும் ஒரு பொது விஷயம் வந்தாலும் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்கல்ல. இன்னைக்கு எங்கே விட்டு கொடுத்தோம்? இனத்தை வந்து கொச்சப்படுத்துகிறான். நாம் நடத்தின போராட்டத்தை இன்னொருத்தர் எல்லாம் சேர்ந்து நடத்துன்னு தான் சொல்கிறாங்க. கர்நாடகாவிலேருந்து வந்தது ஒரு படை, கேரளாவிலேருந்து வந்தது ஒரு புறநாற்று படை, ஆந்திராவிலேருந்து ஒரு புறநாற்று படை வந்தது உருட்டுறாங்க.
சேர்ந்து அடிச்சோமல்ல, ஒரே நாளில் காலியாச்சா? தேட்டர் காலி ஓடிட்டு இருக்குதா? இல்ல அது அவங்களுக்கு ரொம்ப வலியாகி பதவியெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாருமே எங்க படத்தை வந்து மூழ்கடிக்கிறதுக்காக இது மாதிரி எல்லாம் பண்றாங்க. என்ன நீங்க யோக்கியமா சொல்ல வச்சுட்டு உங்க பதிவை வந்து உங்களை வந்து மூழ்கடிக்கிறாங்க. நீங்களே மூழ்கி போயிட்டீங்க. வேற ஒன்றும் இல்லை விஷயம். சொல்லுங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் குண்டர்கள்ன்றதை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க இந்த இடத்துல. ஆனால் அவங்க கூட தான் கூட்டணி வச்சுட்டு இந்த தேர்தலை சந்திக்க போகிறோன்றீங்க. இவ்வளவு இனத்துரோகம் செய்த இந்த காங்கிரஸை நீ ஏன் தூக்கி சுமக்கணும்னு ஒரு கேள்வி நாங்கள் வைக்கிறோம் தமிழ் தேசியத்தில். நீங்கள் வைங்களேன். திராவிடம் படத்தை கொண்டாடணுன்றீங்க, கொண்டாடுறோம் சரி. காங்கிரஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி அவ்வளோ ஒரு 500 பேருக்கு மேலே சுட்டு கொள்றதுக்கு காரணமாக இருந்த காங்கிரஸை புறக்கணிப்போம். ஓகே, நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சொல்லுங்களேன். 65 மிக பெரும் இனப்படுகொலை மாதிரி இங்கே நடந்தது வரும். அதுக்கடுத்து 66 கருணாநிதி உறவாட ஆரம்பிச்சிட்டாரு. 71 3 வருஷம் இடைவெளியில் திரும்ப கூட்டணி வச்சு கை கொத்துன்னு வந்துட்டாரு அதே காங்கிரஸோட கருணாநிதி. எவ்வளவு கேவலம், எவ்வளவு இழிவு. இதை விட நீ ஆனால் அதுதான் சொல்ல வருது, அதுக்கு தான் சொல்ல வருது. அந்தந்த மண்ணை சார்ந்தவன் ஆளும்போது அந்த வழி தெரியும். நீங்கள் எனக்கானவனா இல்லைன்றது அப்போ 71 அப்பட்டமாக நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா வஞ்சன்சி இருக்கும்ல. நீ அழிச்ச என் இனத்தை அழிச்சிட்டு நிற்கிற அவங்கள எப்படி நான் கூட்டணி வைக்க முடியும்னு வந்திருக்கும்ல. நீ பண்ண திருட்டுத்தனத்தை, ஊழல், கொள்ளை இதெல்லாம் நீங்கள் வந்து சிக்கக்கூடாதுன்றதுக்காக பொண்ணை காப்பாற்றின அந்த நேரத்தில் எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளார பலதும் சேர்ந்து உன்னை காப்பாற்றிப்போ அடகு வச்சு இனத்தை பலி கொடுத்துட்ட பலி எடுத்து அதே கூட்டத்தோடு நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்களே. 2009 இன அழிப்புக்கு பிறகும் அதே கூட்டத்தோடு உள்ளே கொண்டுட்டு வரீங்களே. புரியுதுல்ல உங்களுக்கு? புரியுது. அப்போ அதெல்லாம் சேர்ந்து வந்து இப்போ உரிக்கும் போது உங்களுக்கு வந்து எங்களை வந்து அழுத்த பார்க்குறாங்கள. வேற என்ன பண்ணுறது தான் தமிழ் தேசியம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இன்றைக்கி எதிர்க்கிறோம். வேறு தளத்தில் இருந்தாலும் கூட அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அந்த சகோதரருக்கு சொல்லுங்கள். அது எல்லா கட்சியிலுமே இருக்கும். திமுக இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் திமுகக்குள்ளார எவ்வளோ உட்கட்சி பூசல்கள், குரூப்பிசம் எல்லாமே இருக்கு. குரூப் வேஸ்ட் இல்லை திமுக. இப்போ மதிமுகவுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. கேட்டது கிடைக்கலன்னா அவர் என்ன பேசுவார்? திரும்ப நீங்கள் பிபி பூதர கோஷ்டி தான் சொன்னாருன்னு சொல்லுவார் அவர். வைகோ தெரியுமா உங்களுக்கு? ரெடியா இருப்பார் அவர். நீங்கள் வேற எதுனா பரம்பரை தொழில் செய்ய போகலாம் நீங்கள் ஸ்டாலின் அப்படின்னு பேசினாலும் பேசுவார். நான் பேசல அந்த மாதிரி. அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசுவார் இனிமேல் சீட்டு கொடுக்கணும். அங்கேயும் முரண்பாடு இருக்குது. கம்யூனிஸ்டுகளுக்கு உண்டானது கிடைக்கலன்னா அவங்களும் பேசுவாங்க. விசிகாவுக்கு உண்டான உரிய அங்கீகாரத்தை கொடுக்கலாம் அவங்களும் பேசுவாங்க. எங்கே முரண்பாடு இல்லாமல் இருக்குது? புரியுதுல உங்களுக்கு? அதனால அந்த எண்ணத்தை முதல்ல நம்ம தனியாக இருக்கிறோம், சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், ஒன்றா வந்துருங்க, ஒன்றா இந்த எண்ணத்தை முதல்ல விட்டுடுங்க. ஒரு பொது எதிரியாக ஒருத்தர் வரும்போது எல்லாம் சேர்ந்து தான் அடிக்கிறாங்க. அவர் எப்படி வைக்க சொன்னார், நமக்குள்ளே அடிச்சுக்கலாம், வேஷ்டி கிழிச்சிக்கலாம், ஆனால் தமிழ் தேசியன்னு பேசிட்டு வரோம் விட்டுறாதீங்கன்ற மாதிரி நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம்னு சொல்ல வரேன். என்னதான் இருந்தாலும் தமிழ் தேசியர்களுக்கு ஒரு அரங்கம் கூட இல்லையா? ஏதோ ஒரு விழா நடத்தணும், நிகழ்ச்சி நடத்தணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது இல்லை. அது அவங்க ஒரு 75 ஆண்டுகால பரம்பரை அவங்களுக்கு இருக்குது. அடித்த பல கோடி அவங்க கிட்ட இருக்குது, சாதிக்கிறாங்க. நம்மகிட்ட வெறுங்கையோட இருக்கிறோம். அதான் விஷயம். சீக்கிரமா இதெல்லாம் வந்து களையணும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. ஆனா ரொம்ப எனக்கும் ஒரு ஆசையான விஷயமா தான் நடக்கும், விரைவில் நடக்கும் அது. சரிங்க. இப்ப தஞ்சையிலிருந்து வீரமணி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, உண்மையாகவும் மனசாட்சிப்படியும் பதில் தாருங்கள் ஐயா. தமிழ் தேசியம் அதாவது நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்க இன்னும் எத்தனை காலம் ஆகும்? அந்த பொற்காலத்தை பார்க்கும் பாக்கியம் நமக்கு கிட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் அந்த அவநம்பிக்கை அவருக்கு வருது? இல்ல ஒரு ஏக்கம்னு முடியல, சாத்தியமாக அவநம்பிக்கைன்றது இல்ல. 67க்கு முன்னாடி திமுக அதிகாரத்துக்கு வரும்னு நினைக்கவே கிடையாது. சிம்ம சொப்பனமா இருந்துச்சு காங்கிரஸ். வாய்ப்பில் அன்னைக்கு இருந்த சூழல், அரசியல் சூழ்நிலை மாறுது. இந்தியை திணிக்கிறீங்க, மிக பெரும் ஒரு போராட்டம் வெடிக்கிறது, இன எழுச்சி வருது. அது கூட தமிழர் தலைவர்கள் சேர்ந்து கொண்டு வந்த அந்த போராட்டம், அதில் உள்ள நுழைஞ்சிக்கிட்டீங்க. டக்குன்னு தேர்தல் அரசியல் இருந்ததால் நீங்கள் போய் உட்காந்துட்டீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வருவீங்க ஆட்சிக்குன்னு கனவே காணலை. மெஜாரிட்டி இல்லை உங்களுக்கு. அதுவும் கூட்டணி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் போகிறீங்க. புரியுதில்லை உங்களுக்கு? அந்த சூழ்நிலையை நமக்கு இப்போ வர 26 கூட அமையாதுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? புரியுதில்லை? காலமும் சூழலும் மாறும். அந்த நேரத்தில் நமக்கு உண்டான வழி கட்டாயம் திறக்கும். எப்படி வந்து சுதந்திரத்துக்கு பிறகு, சுதந்திரத்துக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு பிறகு வரைக்கும் 37 தொடங்கின காங்கிரஸுடைய ஆதிக்கம் 67 தான். 30 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி. ஆனால் அதில் பெருந்தலைவர்கள் சரி, ஓமந்தூர் ரெட்டியாரும் சரி, இன்னும் மற்றவங்களும் எல்லாமே அன்றைக்கி இந்த அளவுக்கு ஊழல்லாம் முறைகேடுலாம் இல்லை. நியாயத்துக்கு மக்களுக்கு செய்துட்டு வந்தாங்க. நியாயமான பல திட்டங்களை கொண்டுட்டு வந்தாங்க. 67க்கு பிறகு வந்தீங்கன்னாக்கா முழுக்க ஊழல் முறைகேடு விசாரணை இப்படி தான் ஓடிட்டு இருக்குது. மக்கள் வரி பணம் இப்படி எந்த அளவுக்கு வந்து சேர்ந்துருக்குது. புரியுதுல உங்களுக்கு? 30 ஆண்டு காலம் காங்கிரஸினுடைய ஆட்சியை வீழ்த்தியது எது? 67ல் தொடச்சி போட்டுட்டாங்க. மாபெரும் மலை, மாபெரும் மாமனிதன் காமராஜரை அப்படி தொடச்சி போட்டதுக்கான காரணம் அந்த பொறி எது?
அமைஞ்சதில்லை உங்களுக்கு. ஒரு புரட்சி, ஒரு மாற்றம். அதுதான் இந்திய எதிர்ப்பு. அது போல வரும். 2009 ஒரு மாற்றம் வந்தது. அன்னைக்கு காலமும் சூழ்நிலை சரியில்லை. என்னை போலவே சட்டை போட்டுக்கிட்டு, என்னை போலவே தலை வாரிக்கிட்டு, என்னை போலவே உடுப்பை உடுத்திக்கிட்டு, என்னை போலவே வேஷம் போட்டுக்கிட்டு, என்னை போலவே அழுது கண்ணீர் விட்டுக்கிட்டு, கூடவே இந்த முதுகில் குத்துன துரோகம் 2009. அடையாளம் தெரியல. இப்போ அடையாளம் தெரிந்த ஒரு அரசியலுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். மாறுமா மாறாதா? மாறுன்ற நம்பிக்கை இருக்கு. 2009 ஒரு பெரிய புரட்சி. முத்துக்குமார் விதைச்சிட்டு போன அந்த விஷயம் அன்னைக்கே அது மாற்றம். அதுதான் திரும்ப ஒரு 65 நாளாக அந்த களத்தில் இருக்கிறேன். லட்சக்கணக்கில் வந்து குவிஞ்சிடுச்சு சென்னை. இப்படி 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 நெருப்பு இப்படி சும்மா இப்படி உரசி விட்டா பற்றி எரிஞ்சிருக்கும். அன்றைக்கி ஒரு இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டில் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு மிக பெரும் புரட்சி நடந்திருக்கும். இரவோட பெண்கள் விடுதியை கூட முருட்டிட்டு ஓடுங்கன்னு சொன்னார். விடுதியை காலி பண்ணுங்கன்னார் கருணாநிதி. அவ்வளோ பெரிய இறக்க மனசு. எல்லா விடுதியும் இரவோட இரவாக காலி பண்ணி வெளியில் நீங்கள் சென்னையை விட்டு ஓடுங்க. 2009 முத்துக்குமார் ஜனவரி இறந்த உடனே 28, 29, 30 நடக்குது. இரவோடு இரவாக நடக்குது. அதுக்கு ஒரு மறியல் நடக்குது. ஆனால் என் கூடவே இருந்து என்னை போலவே அழுது எனக்காகவே இருந்து நாங்களும் போராட்டம் நடத்தணும்னு இருந்துட்டு மடம் மாற்றிட்டு போன அந்த கும்பல் இருக்குல்ல, அது காலம் அம்பலப்படுத்துது. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சமூகம் தலையெடுக்குது. ஒரு மாற்றம் வரும், கட்டாயம் மாற்றம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். அதனால் ஒரு மாற்றம் என்னைக்கா இருந்தாலும் வரும், ஒரு சந்தர்ப்பம் மாறும். உங்கள் நம்பிக்கை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது போல். அதனால் வந்து தொண்டர்களுக்கும் நம்பிக்கை ஊட்டும் விதமாக, உற்சாகம் ஊட்டும் விதமாக வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு புதிய பெரிய கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வந்து சேரும்னு சொல்லிட்டு, அது என்ன பெரிய கட்சி இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கட்சியை தான் வந்து சொல்லலாம். பெரிய கட்சி அப்படிங்கிற கேட்டகரியில் புது கட்சி அப்படின்னா வந்து எந்த கட்சியா நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு. இல்லை, அது வந்து அவங்க தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்தணுன்றதுக்குன்னு இல்லை. சரி, அவருக்கு கிடைக்கிற தகவல் அது. இப்போ வந்த பெரிய கட்சி எது? இப்போ வந்த பெரிய கட்சி ஐயா? ஐயோ, நான் பெரிய கட்சி புது கட்சி அப்படி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகம். அதுதான், வேற எதுவுமே இல்லை. கண்ணு கட்டின வரைக்கும் இல்லை. புதிய அப்படின்னா அதுதான். ஏன்னா 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்கியாச்சு. அது 2-3 தேர்தலை கடந்து இன்னைக்கு நொண்டி அடிச்சு அப்படியே வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியை சுயமாக தனியாக பேசி ரத்தம் கசிய பேசி பிரச்சாரம் பண்ணி வெளியிலேயே மக்கள்கிட்ட அந்த மக்கள் போராட்டத்தில் பங்கு எடுத்துக்கிட்டு காசு கொடுக்காம பிரச்சாரம் பண்ண இடம் அங்கீகாரம் வந்திருக்குது. இன்னொருத்தர் கூட இப்போ ஒட்டிக்கிட்டு இன்னொருத்தருடைய காசை வாங்கி பெட்டியாக வாங்கி செலவு செய்துக்கிட்டு இன்னொருத்தருடைய கூட்டணி வச்சுக்கிட்டு எந்த கட்சி அங்கீகாரம் வாங்கல. சீமான் மாதிரி இல்லை. அதை விட்டுடுங்க. அப்போ யார் புதிய கட்சின்னு வருது? விஜய் கட்சி தான். விஜய் தானே. இப்போ டெல்லி விசாரணை நடந்ததா? அதுதான் என்னோட அடுத்த கேள்வியா இருக்கு. சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தாரு. போகும்போது கருப்பு சட்டை கருப்பு பேண்ட், வரும்போது வெள்ளை சட்டை. 4 மணி நேரம் விசாரணையா, ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. திருப்பி பொங்கல் முடிஞ்சாலும் கூப்பிடுவாங்களாம். என்னையா என்ன நடந்துச்சு? இல்லை என்னன்னா, அவங்களுக்கு போகும்போது அவர் உணர்த்துறாரு, நான் வந்து துக்கத்தோட வரேன். துக்கமா எதிர்ப்பாயா? அது எதிர்ப்புன்னு சொல்லலாம், துக்கம்னு சொல்லலாம். அங்கே எதிர்ப்புலாம் நீங்க பேச முடியாது. ரைட்டு. ஏன்னா அது நீங்க சிபிஐ விசாரணைன்றது நீங்க கேட்டது. ஐயா, முதல்வர் வெள்ளைக்கொடையோட போறாரு, அதோட ஒரு தைரியமா கருப்பு சட்டையோட தான் போறாரு. அது எதிர்ப்புன்னு இல்லை, துயரத்து கூட சொல்லலாம். நான் ரொம்ப நொந்து போய் வரேன், ப்ளீஸ் டேக் ஆன் மீ அப்படின்னு கூட சொல்லலாம். 40 பேர் இறந்தது மட்டும் இல்லாமல் படம் வேற வெளியே வரல. அதனால அந்த துக்கத்துல வரேன். ஆமா, என்ன வந்து எல்லாம் போட்டு 4 பக்கமும் நசுக்கிறாங்க, ப்ளீஸ் அப்படின்னு கூட போகலாம்ல. அது ஒரு இருக்கும். வரும்போது பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வெள்ளையோட அறிகுறி. கரெக்டா? நீங்க என்ன புதுசா ஒரு தியரி? வேற என்ன நடந்திருக்குன்றீங்க? அப்ப சமரசமா இருப்பாருங்கிறீங்களா? வாய்ப்பு அங்கதான். உங்களுக்கு கேட்ட கேள்விகள்ல 100 கேள்விகளை 40% கூட சரியான பதில் அவரால் சொல்ல முடியல. எல்லாமே ஆம் இல்லை என்ற ரகம் தான். ஒரே ஒரு சின்ன கேள்வியை வைக்கிறேன். கட்சியை நீங்க வழி நடத்துறீங்களா, உங்களை யாருன்னா வழி நடத்துறாங்களா? ஆம் இல்லை என்னன்னு நீங்க சொல்லுங்க. இந்த 41 பேர் இறந்ததுக்கான கூட்டத்தை, அதுக்கான முடிவெல்லாம் யார் எடுத்தது? நீங்களா இல்லை அவர்களா? இதுக்கு எப்படியே எனக்கு தெரியாது, அவங்க தான். ஆம் இல்லைன்னு தான் வரும் பதில். நான் இல்லைன்றதுக்கு இல்லை அப்படின்னா அவர்கள். கரெக்டா? அப்போ அவர்கள் கட்சி நடத்துறாங்களா, நீங்கள் நடத்துகிறீங்களா? அடுத்த கேள்வி ஆம் இல்லைன்னு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? கட்சியை நான் நடத்தலை இல்லைன்னு போடுவீங்களா? ஒரே குழப்பமா இருக்கு. இந்த குழப்பம் தான் பின்னி வர்றதுக்கு பேர் தான் சிபிஐ கொஸ்டின், கேள்வி பதிலாக வைப்பாங்க. அவர் கேபினில் வச்சுக்கிட்டு விசாரிக்கும் போது ஏற்கனவே பேசிட்டதில் பக்கத்தில் இன்னொரு பெரிய ஒரு ஒயிட் காலர் பெரிய ஆளுன்னு சாதாரண ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் பிரெயின் கொண்டவங்க ஒரு ஆளை வச்சுட்டு ஊபிஏ ஒரு கார் கொண்டு வந்து வச்சு விசாரிக்கிறாங்க போல இருக்கு. கண்ணாடி கிளாஸ் பக்கத்தில் இவருக்கான கேள்வி பதில் போயிட்டு இருக்குது. உட்காந்து ஆஃபீஸர்ஸ்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து பக்கத்தில் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பொலேர்னு ஒரு அடி சத்தம், பொத்துன்னு அந்த ஆள் கீழே விடுறாரு. அதிர்ச்சியில் திரும்பி பார்க்குறாரா விஜய். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் மைண்ட் கேம் விளாட்றாங்க, புரியுதுல? இதெல்லாம் நடந்ததுன்றாங்க.
எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் காலையில் கிளம்புனதா சொல்லிட்டு முதல்ல போட்டுட்டீங்க, நேரத்தை சொல்லிட்டீங்க. இத்தனை மணி நேரம் தாமதத்துக்கான காரணம் என்ன? ஒன்று ஒன்றா வருது. கடைசியாக வந்து உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதா போலீஸ் பக்கத்தில் அறிவுறுத்தல் வந்திருக்கிறது. ப்ரொடெக்ஷன் போதிய அளவில் கொடுக்கலன்ற விமர்சனம் நம்ம வைக்கிறது வேறான். பட் அந்த தரப்புலேருந்து உங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. வாகனம் உள்ளே வரும்போதும் வரக்கூடாதுன்றாங்க. ஏற்கனவே உங்களுக்கு உங்கள் பின்னாடி வாகனம் வரக்கூடாதுன்னு ஒரு முறை எச்சரிச்சிட்டாங்க. ஆனாலும் நீங்கள் வாகனத்தோடவே ஊரில் வந்திருக்கீங்க. எதற்காக அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? சுற்றி வளைச்சி நெருக்கி உங்ககிட்ட வருதாப்ப நீங்கள் கேட்ட விசாரணை தானே, கோர்ட் மானிட்டரிங்கில் தானே நடக்குது, கண்காணிப்பில் விசாரணையே அப்பப்போ அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கணும்ல. வரம் சாபமாக மாறிடுச்சாயா? அதுதான் விஷயம். இப்போ இதிலிருந்து எல்லாத்துக்கும் நீ விடுதலை வெளியே வரணும்னா நீ வெள்ளை சட்டையோட தான் வந்தாகணும். புரியுதுல உங்களுக்கு? அப்போ அதிமுகவோட கூட்டணிக்கு வரதுக்கான அதுதான் மறைமுகமாக அவர் சொல்கிறாரு. நான் எடுத்துக்கிறேன். வேற என்ன புதிய கட்சி இருக்கு நீங்கள் சொல்லுங்க. சரியா, இந்த நேரத்தில் நான் என்ன கேட்குறேன், திமுக ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து நீங்களும் வந்து உறுதி கொண்டு தான் இருப்பீங்க, அதில் இருந்து மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலையில் அதிமுக கூட விஜயம் போய் சேர்ந்தா திமுகவுடைய தோல்வி உறுதியாயிரும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையா இருக்காது. 100% அப்பயே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த பாஜக அந்த ஃபேக்டர் எல்லாம் இருக்காது. ஏற்கனவே அது அந்த முடிவை நோக்கி தான் நகரதான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒன்று வந்தால் காங்கிரஸ் விஜய் அது தலைமையில் ஒரு அணின்ற மாதிரி. திமுக போட்ட பிளான் ஆக்சுவலாக இதுதான் வந்து ஸ்பையா நம்ம புசி ஆனந்த், அவருக்கு கூட இருக்கக்கூடிய இவர் இன்னொருத்தர் பேர்னா ஆரோக்கியசாமி, இந்த கோஷ்டிகள் எல்லாம் திமுக பேரில் தான் உள்ளே போனது. அது நோக்கம் என்னன்னா விஜயை வந்து தனியாக போட்டியிட வச்சு இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு போயிடாம இவருக்கு வந்து விழணும். ஏற்கனவே 8% அவர் வச்சிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் ஒரு 8% இவர் எடுத்துக்கிட்டாருன்னா எதிர்ப்பு ஓட்டு தானே போவோம். நம்ம திமுக ஜெயிச்சிடும் பிளான் பண்ணி அங்கே அனுப்புனீங்க. அந்த பிளான் படி தான் அவங்க என்ன பண்ணாங்க, சீமானும் விஜயம் ஒன்றா பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்கிறப்ப உள்ள நுழைஞ்சி கெடுத்து அது வேணான்னு சொல்லி முடிவு கட்டி பாடம் கட்டுற மாதிரி கட்டுறாங்க. அது யாருக்கு பாடன்றது பின்னாடி தான் தெரியுது. முடிஞ்சு போச்சு. அங்கே அந்த கூட்டணி இல்லை, அங்கே கட் ஆயிடுச்சு. சீமான் புரிஞ்சுதா? அடுத்தது இவர் அதிமுக பக்கம் போயிடக்கூடாதுன்ற நோக்கம் தான் அங்கே நகர்த்தினாங்க. காங்கிரஸ் எப்படியாவது கூப்பிட்டு உள்ள வச்சிருந்தாங்க. இந்த பிளான் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ சிபிஐக்குள்ளே சிக்கியிருக்கு, படமும் சிக்கி இருக்குது. படம் இப்போதைக்கு வெளியே வருன்றீங்க. எனக்கு தெரிஞ்சு தேர்தலுக்கு அப்புறம் சொல்றாங்க. நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க. இல்லை, அது என்னன்னா இதெல்லாம் நீங்கள் பெரும் தொகையை கொட்டிட்டு இருக்கிறீங்க. உங்களை நம்பி பெரிய ப்ரொடியூசர் உள்ள பணத்தை இறக்கியிருக்கிறான். அவங்க பதில் சொல்லணும். அப்போ நீ எதனா ஒரு சமரசத்துக்கு போய் தானே ஆகணும். சிபிஐ இப்படிலாம் வந்து விசாரிக்கலாமா? சமரசம் வச்சுக்கிட்டு இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணலாமா? நீங்கள் கேட்கலாம். காங்கிரஸ் வந்துட்டு அறிவாலயத்தில் மேலே வந்துட்டு தலைவரோட மனைவி பேரம் பேசிட்டு இருந்தாங்களே, பேரம் பேசி கத்தியை வச்சு கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி சிபிஐ என்கொயரி. அது 2G புரியுதுல்ல? கீழே சீட் பேரிங் நடத்துனீங்கல்ல, அதே தான் போகும் நடக்குது. அங்கே என்ன நடந்ததோ அதான் இங்கேயும் நடக்குது. புரியுதுல்ல? அரசியலுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. அதுதான் சொல்ல வரேன். சரிங்க. அப்போ நம்ம பொங்கல் முடிஞ்ச அடுத்த புதன்ல நம்ம சந்திக்கிறப்போ வந்து இன்னும் பல செய்திகளோட சந்திப்போம். நிறைய செய்திகள் வந்து பொங்கல் முடிஞ்ச உடனே நிறைய செய்திகள் வரும். ஆனால் இன்னும் ஒரே ஒரு நேயருடைய கேள்வி இருக்கு. நான் தான் கேட்கலன்னு அப்புறம் என் மேலே கோச்சுக்கு போறாருயா. கடைசி கேள்வியா பார்த்தீங்கன்னா, டிடி சோழன் அப்படிங்கிறவர் தூத்துக்குடியில் வந்து கேட்டிருக்காரு, தன்னையும் தான் சார்ந்த மக்களையும் சனாதன முறைப்படி தலித் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று குறிப்பிட்டு தானே மேடைக்கு மேடை பேசி வரும் தலைவர் திரு திருமாவளவன் சனாதன எதிர்ப்பு பற்றி பேசுவது வேடிக்கையாக உள்ளது. இதில் அவருடைய சனாதன எதிர்ப்பு என்பது என்ன? பிறப்பால் அனைவரும் சமம் எனில் தங்களை தலித் என்று குறிப்பிடுவது ஏன்? தாழ்த்தப்பட்டோர் என்ற சொல்லை மாற்றி தமிழ் பூர்வக்குடி மக்கள் என்று சொல்லலாமே அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை கேட்டிருக்காரு. நிறைய தமிழ் தேசிய தளத்துல அப்படிதான் சொல்றாங்க. பூர்வக்குடிகள், ஆதி தமிழர்கள், பட்டியல் அட்டவணைப்படுத்தப்பட்டவர்கள். பிரிட்டிஷ் ஆட்சியில ஏன் இந்த மக்கள்லாம் பின்தங்கி கீழே இருக்கிறாங்கன்றதுக்கான ஒரு காரணத்தை கொண்டு வந்து அவங்கள மேல கொண்டு வர்றதுக்காக ஒரு ஷெட்யூல் போடுறாங்க, அட்டவணை. இந்த சமூகத்துக்கெல்லாம் சிலது நம்ம முன்னுரிமை கொடுக்கணும், இவங்கெல்லாம் மேலே வந்திருக்கிறாங்க, அடுத்த இவங்களுக்கு ஈக்குவலாக வர வரைக்கும் சில திட்டங்கள் அவங்களுக்கு வரணுன்றதுக்கு பேர் சொல்லும்போது பிரிக்கும்போது தான் அட்டவணை பிரிவு. அதுதான் ஷெட்யூல்டுன்றது கேஸ். அதை எஸ்சின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. அட்டவணை பிரிவினர், அட்டவணை பிரிவு சமூகம் அப்படின்னு சொல்றது அது ஒன்று. அதுவும் கிடையாது. இப்போ இந்த திராவிடம் ஒரு 75-100 ஆண்டுகளாக இந்த தாழ்த்தப்பட்டவர்னு அவங்க தான் சொல்லுவாங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நாங்கள் அதையே தான் இவர்களும் பேசுகிறார்கள், தலித் தலைவர்களும். திருமாவளவன் தலித்துன்னு கூட ஏன் வருதுனாக்கா, நேஷனல் முழுக்க இந்த மக்கள் அட்டவணை பிரிவு மக்கள் தேசிய முழுக்க இருக்கிறதால தேசிய முழுக்க ஒடுக்கப்பட்டதுக்கான ஒரு அடையாளமாக ஒடுக்கப்பட்டவரும் வருது அப்படின்னு சிலர் இங்கே கொண்டுட்டு வந்து பேசுகிறாங்க. பட் நாம் அதை வந்து மறுக்கிறோம். அது கிடையாது. இந்த சமூகத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குது, ஒரு அடையாளம் இருக்குது.
பல நூல்கள் ஆய்வுகள் எல்லாருமே வந்துருச்சு. இன்னைக்கு மாசோ விக்டர் கூட வந்துட்டு மூத்த குடிகளே இவர்கள் தான் அப்படின்னு நிறுவுறாங்க. இன்னும் பல நூல்கள் வந்து நிறுவி இருக்குது. இதிலிருந்து தான் எல்லாருமே வந்து கிளர்ந்து கிளையாக மாறுறாங்க அப்படின்றது ஆய்வு நூல்லாம் வருது. இதை தொடக்கத்திலிருந்து திராவிடம் சொல்லி இப்படி ஒரு அரசியலை வளர்த்திருந்தால் இன்னைக்கு திருமாவளவன் தன்னை தலித் தலைவர், அங்க இருக்கக்கூடிய சில பேர் தலித் நாங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. திராவிடம் இந்த மண்ணில் செய்த மிக பெரும் ஒரு பிழை, மிக பெரும் ஒரு வரலாற்று பிழையை இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் யாரால் தாழ்த்தப்பட்டவர்கள் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. நீங்க தாண்டா அதை செய்தீங்கன்னு கடைசி வரைக்கும் எவனோ ஒருத்தன் கேட்டுருவான்ல, அதில் சொல்லவே இல்லை. அப்புறமா வந்துட்டு அதுலேயே ஒரு சீர்திருத்தம்ன்ற பேரில் ஆதி திராவிடர்கள், சரி இந்த சமூகம் ஆதி திராவிடம், ஆதி திராவிடர்னு போடுறீங்க, திராவிடரில் இவர்கள் ஆதி. கருணாநிதியில் வந்துட்டு பாதி திராவிடன்னு இருக்குதா, சின்ன மேளம் நான் அப்படி சொல்கிறது தப்பாக நினைக்க, அவருடைய சமூகம் அது, நான் சொல்லலை, வைகோ சொல்லியிருக்கிறார். புரியுதில்ல? நீங்கள் பிறகு இசை வெள்ளாளர்னு இந்தியாவில் ஒரு சமூகம், இப்போ ஒரு சமூகம் இருக்குதுன்னா எல்லா மாநிலத்திலையும் வேறு வேறு பேரில் இருக்கும், அர்த்தம் ஒன்றா இருக்கும். இசை வெள்ளாளர்னு ஒன்று இது வரைக்கும் கிடையாது. இவர் கருணாநிதி வந்தோடனே அது உள்ள புதுசாக பேரை வச்சு கொடுத்துக்கிட்டாரு. சரி வச்சுக்கிட்டீங்க, புரியுதில்ல? அப்போ இசை வெள்ளாளர் திராவிடம்னு போட்டுக்கிறீங்களா, பாதி திராவிடர்னு போட்டுக்கிறீங்களா? ஸ்டாலின் அவர் பக்கத்து சாதியில் பக்கத்தில் வந்துட்டு இசை வெள்ளாளர் பாதி திராவிடர்னு போட்டிருக்கிறாரா? வீரமணி அவர் பேருக்கு பக்கத்தில் திராவிடர் முழு திராவிடர்னு போட்டிருக்கிறாரா? ஏதோ ஒரு திராவிடர்னு போடல. ஒரு வந்து வீரமணி சமூகத்தில் கோனார் ஏதோ கவுண்டர் திராவிடர்னு வரும், திராவிட கவுண்டர், திராவிட செட்டியார், திராவிட கோனார், இப்படி எல்லாம் வந்திருக்கணும். உங்களுக்கெல்லாம் விட்டுட்டீங்க, இவங்களுக்கு மட்டும் திராவிடன்ற பேரை வச்சுட்டீங்க. கேட்டால் இவர்களுக்காகத்தான் நாங்கள் இப்போ கூட கொஞ்சம் உருட்டுனாங்க பாருங்க. அயோத்திதாசை வச்ச பேர் இது, சட்டமலை சீனிவாசன் வச்ச பேர் இது, அதைத்தான் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். சீமான் அதை கொச்சப்படுத்துறாரு. இதுக்கு பேசுறியே, அவங்க கிட்ட அதிகாரத்தை கொடுத்தியானா கேட்டால் கொடுக்க முடியும். பிளாஸ்டிக் சேரை கொடுக்குறீங்க, புரியுதில்லை? இதை வந்து இந்த அரசியலை வந்து நம்ம மறுக்கிறோம். இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி பேசக்கூடியது. இவர்கள் திராவிடர்னா நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டில் திராவிடர்னு போடணும். அவங்க ஆதி திராவிடர்னு நீங்கள் திராவிடர்னு வரணும் இல்லை, கரெக்டாக? அதுவே பித்தலாட்டம். அதையும் நீங்கள் செய்யலைங்க. அதுக்கு பேர் தான் இது வந்து யார் செய்தானோ செய்தவனே இந்த பேரை சொல்லிட்டு செய்யக்கூடிய ஒரு அரசியல் இருக்குல்ல. நீங்கள் தான் தாழ்த்தப்பட்டவர்களாக மாற்றினீங்க. தாழ்த்தப்பட்டவர்னு பேர் வச்சுன்னா அப்போ யாரோ தாழ்த்தியிருக்காங்கல்ல, யாருன்றது கடைசி வரைக்கும் சொல்லலை. அந்த 13ஆம் நூற்றாண்டில் தொடங்குது. அது வாங்க பேசுங்க பானா பேச மாட்டேங்கிறாங்க, அப்படியே எஸ்கேப். தொடர் அது வந்து இல்லை தொடர், அது இங்கே தொடர், ரஷ்யா தொடர், நம்ம லெனினை பார்க்குற தொடர், மாவை பார்க்குற தொடர், கீபாவை பார்க்குற தொடர்னு ஒரு கோஷ்டி போயிடும் உங்களுக்கு. ஒரு கோஷ்டி வந்துட்டு அது வந்து நீங்கள் நீதி கட்சி, நாங்கள் அந்த நூற்றாண்டு நாங்கள் பெரியார், நாங்கள் இந்த மண்ணில் சாதி அடித்து நொறுக்கிட்டோம், அப்புறம் சாதி பேரில் தான் நாங்கள் பிரிவினெல்லாம் கொடுத்துட்ருப்போம். என்ன கதை எனக்கு புரியவே இல்லையே. அப்படி இருக்குது இந்த அரசியல். 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தலையெடுத்த சாதி, திமுக ஆட்சிக்கு பிறகு அறிஞர் குணா சொல்லுவார், அதிகமாக சாதி சங்கங்கள் தலையெடுத்தது கருணாநிதிக்கு பிறகுதான் அப்படின்னு டேட்டாஸ் நிறைய சொல்லுவார். இவ்வளோ காரணம் இந்த சீர்கேடெல்லாம் இவர்களால் தான். அதனால் இந்த பேர் வச்சுட்டு அரசியல் செய்கிறது வந்து ஏற்புடையதல்ல அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். புரியுதுங்கய்யா. ஐயா, எனக்கு கடைசியாக ஒரு சந்தேகம், அதை கேட்காம என்னால் முடிக்கிறதுக்கு மனசு வரல. கனிமொழி அவர்கள் நம்மளுடைய மாநில அரசியல் செய்யறதுக்காக வர்றாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருச்செந்தூரில் நிற்கிறதுக்கான ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை திமுக இந்த தேர்தலில் தோத்துட்டா தலைமைக்கு ஒரு போட்டி நடக்கும், குடும்பத்துக்குள்ளேயே ஒரு விரிசல் ஏற்படும், கனிமொழி அந்த இடத்த அடையிறதுக்காக போவாங்க. அப்போ கட்சியில் பாதி பேர் வந்து அவங்கள பேக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையான தியரி, இல்லை சும்மா வந்து எல்லாரையும் குழப்பறதுக்கு தெரியல? குழப்பறதுக்குள்ள உள்ள ஒரு இது நடந்துக்கிட்டே இருக்குதுன்றாங்க. இப்போவே அவங்க தரப்புலேயே ஒரு குரூப் பார்த்தீங்கன்னாக்கா மவுண்ட் ரோடு முழுக்க கனிமொழி பிறந்த நாளுக்கு வந்துட்டு ஒரு கோஷ்டி பதாகைகள் அடித்து கொண்டுட்டு வராங்க. அறிவாலயத்தை சுற்றியாக ஒட்டியிருக்காங்க பாருங்க, கண்ணில் படட்டும் எப்படியாதுன்னு கொண்டுட்டு வராங்க. அதில் இன்னொரு குரூப் வந்து அதே கோபாலபுரத்தில் இன்னொரு குரூப் இருக்குல்ல, மன்னர் இளவரசர், அந்த குரூப் வந்துட்டு இந்த அம்மாவை கொச்சப்படுத்துறதுக்காக அவங்களே தான் உருவாக்குறாங்க. ஆமாம், அவர் எந்த நாடார் சமூகமா அப்படின்னு கேள்வி எழுப்புது. அப்பா என்ன சமூகமோ அதை தான் போட்டுப்பாங்க. அவர் சின்ன மேலமாக இருக்கும், நீ எப்படி நாடார் சமூகமாக மாறும் கேள்வி வருதா இல்லையா? அதே நாடார் சமூகம் முழுக்கப்போ தேர்தல் அப்போ பணமரத்தை போட்டுக்கிட்டு ஓட்டு கேட்டீங்க, அப்புறம் அதை எடுத்துட்டீங்க. இப்போ நாங்கள் சாதியெல்லாம் பார்த்து எனக்கு ஓட்டுலாம் தேவையில்ல, சாதியை பார்த்து தலைவர் என்னை வந்து இப்படி வளர்க்கலை, நாங்கள் வந்து திராவிடர்களாக இருக்கிறோன்னு ஏதோ பேசியிருக்கிறாங்க வசனம். அப்படியே பேசிட்டு திருச்செந்தூரில் நில்லுங்க, இப்போ யார் ஓட்டு போடுறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு சுற்றி ஒரு பகையை வந்து விதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கும்பல், எந்த விதத்துலையும் அது தலை எடுத்துடக்கூடாதுன்னு. அந்த அம்மா அதுவும் தெரியாமல் அவங்களுக்கு யார் பகை யார் நட்பு சக்தி எது பகை சக்தின்னு தெரியாது, அவங்களுக்கு ஆதரவானவர்களே அவங்க வந்து பகைச்சி பேசிட்டு பாருங்க சூழ்நிலை உருவாகுது. சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு கம்மின்றது தான் என்னுடைய எண்ணம். அது உங்களோட பார்வை. அவர் எம்பியா இருந்தாலும் கட்சியில் அதிகாரம் தானே முக்கியம்.
நிச்சயமாயா. இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் என்ன இருக்குது, எம்பியை விட சட்டமன்ற உறுப்பினர் கீழே தானே இருக்குது. 6 தொகுதிக்கும் சேர்ந்து பதவி வேணுமா, ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி வேணும். கட்சிக்குள்ள அதிகாரம், அந்த பவர் செக்டாரை அவங்க கையில் எடுக்கணும். அப்போ தான் அது அவங்களுக்கானதாக மாறும். அது அவங்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு விஜயநகர பேரரசில் அவங்கக்கிட்ட என்னென்னா, அந்த 1000 தான் குடும்பம் மன்னருக்கு இருந்தாலும் கூட அந்த முதல் வாரிசு, நேரடி வாரிசு வர ரத்த வழியில் தான் அதிகாரத்தில் உட்கார கடத்தப்படும். திமுகவும் அப்படி தான். அது வந்து ஜனநாயக கட்சியெல்லாம் கிடையாது. புரியுதுங்கய்யா. அது ஒரு குடும்ப சொத்தாக மாறி போனால் விஜயநகர பேரரசனுடைய நீட்சின்ற மாதிரி அது அந்த ரத்த வழியில் அவங்களுக்கு மட்டும்தான் வரும். அண்ணனே ஒன்றும் இல்லை, அண்ணனே வேற ஒரு சமூகத்தில் பொண்ணு எடுத்தார், அவ்வளோதான் அவர் செஞ்சது. அவர் கட்சியிலே இல்லையே இன்னைக்கு. தூய ரத்தம் கடத்தப்படணும் மன்னராட்சியில். புரியுதுல உங்களுக்கு? புரிஞ்சிருக்குது, கிட்டத்தட்ட புரிஞ்சிச்சு. அப்போ கனிமொழி எந்த இடத்துல வச்சுட்டு இருப்பாங்க நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. சரிங்க. அது மட்டும் இல்லை, மக்களும் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேள்வியோட இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறியா? நிறைய விதமான கேள்விகள் மக்களாலையும் வந்து நம்மளோட நேர்களாலும் கேட்கப்பட்டது. எனக்கும் தோன்றது வந்து கேட்டது நடப்பு அரசியல் பற்றி. எல்லாத்துக்குமே தெளிவாக வழக்கம் மூலம் உங்களோட பதிலை கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். தோழர் கி. வெங்கட்ராமன் அப்படின்றது தான் தமிழக அரசியல் களத்தில், இன்னும் சொல்லப்போனால் இடதுசாரி அரசியல் தலைமைகள் மத்தியில் முக்கிய ஒரு ஆளுமையாக இங்கும் பார்க்கப்படுகிறவர், பேசப்படுகிறவர். எங்கேருந்து நீங்கள் வரீங்க? தொடக்கம் எங்கே உங்களுக்கு? ஊர் எனக்கு தஞ்சாவூர். எனக்கு ஒரு 5.5 வயதாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். மூத்தவங்க 2 பேர் அண்ணனுங்க, எனக்கு கீழே ஒரு தம்பி ஒரு தங்கை. அதுக்கு பிறகு எங்கள் அம்மா தான் எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு பெரிய போராடி தான் சொல்லணும். எங்கள் அம்மா வந்து அப்பா இல்லாத பசங்க அப்படிங்கிறதுனால கடுமையான ஒழுங்கு கட்டுப்பாடுகள் உண்டு. இதுவரையிலும் என்னெல்லாம் அடிச்செல்லாம் அவங்க ஒன்றும் பண்ணது கிடையாது. அண்ணா அவர் அடிக்கடி குறிப்பிட்ட அந்த இது நான் பார்க்குறேன். திரும்பவும் வந்து பெற முடியாத ஒன்று அந்த பள்ளி காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தினுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது? பள்ளி பருவத்திலேருந்தே எனக்கு வந்து அறிவியலில் ஆர்வம், சிரமமான அறிவியல்னு சொல்லக்கூடியது எல்லாமே வயதுக்கு மீறி நான் அதை படிப்பேன் வச்சுக்கேன். அது எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. இது செய்துலாம் பார்ப்பேன். நீங்கள் அந்த வீட்டிலேயே டிரான்சிஸ்டர் செய்கிறது, பேட்டரி செய்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இதோடு கொடுத்துட்டு இருப்பேன். ஹாபி என்னென்னா இன்னொன்று, நீங்கள் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டே இருப்பேன். கிரிக்கெட்டில் அந்த மாவட்ட அளவில் டீம்லலாம் நான் விளையாடிக்கிறேன். பள்ளி பருவ காலத்திலிருந்து நான் தொடர்ந்து தஞ்சாவூரினுடைய அந்த மைய லைப்ரரி, மாவட்ட மைய நூலகத்துக்கு முதல் 10 கையெழுத்துக்குள்ள என்னுடைய கையெழுத்து இருக்கும். நான் வந்து தமிழ் வழியில தான் தொடர்ந்து படித்தவன். ஆனாலும் ஒரு ஆர்வத்தில் நான் ஆங்கில புத்தகங்கள் படிப்பேன். அப்பவே? ஆமாம், படிக்க ஆரம்பிச்சேன். ஆமாம். நான் 9வது படிக்கும்போது நான் ஆங்கிலத்தில் கவிதை எழுதியிருக்கிறேன். சங்கராச்சாரி வந்தாருன்னா எங்கள் வீட்டிலாம் தங்குவார். ஜெயந்திரனுடைய கூத்தெல்லாம் பார்த்துட்டு தான் பிறகு சொல்லுவோம், அவனை வந்து ஒரே வார்த்தை, அவன் நம்ம இல்லைடா அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் வந்து 6வது படிக்கும் போது எனக்கு மிருதங்க அரங்கேற்றாங்க. நான் வந்து 11வது படிக்கிற வரையிலும் மிருதங்கம் கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். நான் பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு அக்கப்படி பண்ணியிருக்கிறேன். நான் வந்து இப்போ இன்னை வரையிலும் என்னன்னா பொய்யை பேச மாட்டேன். உண்மை பேசாமல் கூட இருப்பேன், ஆனால் பொய் பேச மாட்டேன்.